Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காகியாமா இந்த ஒரு கேரக்டரை பத்தி ஃபுல்லா ஆரிஜின் வீக்னஸ் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஹினாட்டா போகுட்டோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸோட கம்ப்ளீட் டீடைல் அவங்களோட கேரக்டர் ஆர்க் எப்படிலாம் இருந்ததுன்றத சூப்பராவே ஒரு வீடியோ ஃபுல்லா டீடைலா பார்த்திருந்தோம். இப்போ அதே மாதிரி நம்ம காகியாமாக்கும் பார்க்கலாம். அந்த வீடியோஸ்ல இன்கேஸ் நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ காகியாமா கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்கள், அவனோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, காகியாமாவோட கேரக்டரை பத்தி ஓவராலா ஃபுல்லாவே நீங்க தெரிஞ்சுக்கிடலாம் இந்த ஒரு வீடியோல. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் காகியாமாவோட ஆரிஜின் கிட்ட இருந்தே நம்ம போயிருவோம். காகியாமாவோட ஆரிஜின் பாக்குறப்ப ஈகோ பிடிச்ச கிங், இப்படிதான் அவனோட ஆரிஜினே ஸ்டார்ட் ஆகும் நம்ம கண்ணுக்கு. அவனோட ஆரிஜின் ஸ்டார்ட் ஆகிற இடமே அந்த ஒரு ஜூனியர் ஸ்கூல்ல இருந்துதான். ஃபர்ஸ்ட் காகியாமா வந்து ஜூனியர் ஸ்கூல்ல சேர்ந்தப்ப ஒரு ஜீனியஸ் காகியாமா வந்து அதனால எதனால ஈஸியாவே கத்துக்கிடுவேன் இல்லையா. அந்த ஒரு டைம்ல கிட்டகாவா ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு ஒய்காவா தான் செட்டரா இருப்பான். ஒய்காவா வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம காகியாமா மாதிரி ஜீனியஸ் கிடையாது, நேச்சுரலி டேலண்டட் கிடையாது. அதனால அவன் ஒரு சில மேட்சஸ்ல சொதப்புறப்ப காகியாமா உள்ள போட்டு விளையாடுவாங்க. காகியாமாவுமே வேற லெவல்ல விளையாண்டு பெர்ஃபார்ம் பண்ணுவான். இது ஒய்காவாவுக்கு செம்ம காண்ட கலப்பம். என்னடா இவன் நேச்சுரலி டேலண்டடா இருக்கான், என்னால இவன மாதிரி ஆகவே முடியல அப்படின்ட்டு. அதனாலேயே ஒய்காவாக்கு காகியாமாவை சுத்தமா பிடிக்காது. ஆனா காகியாமாக்கு ஒய்காவாவை ரொம்பவே பிடிக்கும். அவன ஒரு இன்ஸ்பிரேஷனா பார்ப்பான். எப்படி ஹினாட்டாக்கு லிட்டில் ஜெயண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாரோ, ஹினாட்டாவோட ஆரிஜினுக்கு காரணமானதே அந்த ஒரு லிட்டில் ஜெயண்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். அதே மாதிரி தான் நீங்க காகியாமாக்கு எடுத்துக்கலாம். ஒய்காவா தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாவே இருந்திருக்கான். என்னதான் ஒய்காவாக்கு இவனை பிடிக்கலனாலும் இவன் எப்பவுமே ஒய்காவா கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஜம்ப் சர்வீஸ் அடிக்க சொல்லி கொடுங்க, செட்டிங் பட சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க தான் செய்வான். இப்போ காகியாமாவோட ஜம்ப் சர்வீஸ் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதுக்கான காரணமும் நம்ம ஒய்காவா தான். அவனை பார்த்து தான் இந்த அளவுக்கு இன்ஸ்பயர் ஆயிருப்பான். ஒய்காவாவே வந்து காகியாமாக்கு ஜம்ப் சர்வீஸ் சொல்லி கொடுத்திருந்தா அது இன்னுமே வேற லெவல் செம்ம மொமெண்டா இருந்திருக்கும் அது. பட் அந்த மாதிரி நடக்கல. பட் இருந்தாலும் அவனை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அவனாவே கத்துக்கிட்டான். ஏன்னா காகியாமா ஒரு ஜீனியஸ் இல்லையா, அதனால ஈஸியாவே கத்துக்கிடுவான் எதுனாலும். சோ இப்படிதான் ஜூனியர் ஸ்கூல்ல ஒய்காவா கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு அப்புறம் ஒய்காவாவே ஓவர்டேக் பண்ற விதத்துல செட்டிங்கும் பண்ணதுனால அவங்களோட கோச் வந்து இவனை மெயின் டீம்லயே போடுறாங்க. ஒய்காவா இருந்தவரை அவன் தான் செட்டரா இருந்தான். ஒய்காவா போனதுக்கு அப்புறம் காகியாமா அந்த இடத்துக்கு ஒரு செட்டரா மாறுறான். பட் இவ்வளவு டேலண்ட் இவ்வளவு செட்டிங் ஸ்கில் இருந்து என்ன பண்ண, டீம் பிளேயர்ஸ் மதிக்க தெரியல இவனுக்கு. இவனால இவனோட சொந்த டீம் கூடயே சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷன்ல விளையாடவே முடியல. அந்த டீம் ஒர்க் அப்படின்றது இவங்க கிட்ட சுத்தமா இல்லன்றதை அவங்களோட கோச் நோட் பண்றாரு. அவனோட டீம் பிளேயர்ஸ்க்கு கூட இவன் கூட விளையாடுறது சுத்தமா பிடிக்கல. இவன் ஆக்சுவலி நல்லா தான் செட் பண்றான். அதுக்காக இவன மாதிரியே எல்லாரும் விளையாட முடியுமா அப்படின்றத இவங்களோட தாட்டா இருந்தது. எல்லாருக்குமே ஒரு நல்ல நாள் ஒரு கெட்ட நாள் இருக்கதான்டா செய்யும். ஒரு நாள் ஒருத்தரோட கேம் டாப்ல இருக்கும், ஒரு நாள் ஒருத்தரோட கேம் கொஞ்சம் லோவா தான் இருக்கும். அதுக்கு நான் அவங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். ஆனா நீ என்னடா இப்படி திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இவனோட டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க. அதனாலயே இவனோட டீம் பிளேயர்ஸ் இல்ல, ஒட்டுமொத்தமா இவங்க எங்கெல்லாம் மேட்சுக்கு போறாங்களோ அந்த ஆப்போனன்ட்ஸுமே எல்லாருமே என்னதான் பின்னாடி கிங் ஆஃப் த கோர்ட்னு கூப்பிட்டாலும் அவனுக்கு பின்னாடி போயிட்டு இந்த ஈகோ பிடிச்சிக்கிங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஈவன் இவனோட டீம் பிளேயர்ஸ்மே இவனை ஒரு ஈகோ பிடிச்சவனா தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சோ இதுக்கப்புறம் இவன் விளையாண்டா நாங்க இங்க விளையாட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட டீம் பிளேயர்ஸ் எல்லாம் சொல்ல கோச்சுமே அவனெல்லாம் சப்ஸ்டியூட்ல எல்லாம் மாத்தி விட்டுருவாரு. இந்த மாதிரி அவனுக்கு பெஞ்ச்ல உட்காரதும் சுத்தமா பிடிக்கல. ஆனா இவனுக்கு ஜெயிக்கவும் செய்யணும் அந்த ஒரு வெறி இவனுக்கு ரொம்பவே அதிகமா இருந்தது. அதனால இவனுக்கு ஜூனியர் ஸ்கூல் லைஃப் ரொம்பவே ஒரு ட்ராஜடியா போச்சுன்னு கூட நீங்க வச்சுக்கிடலாம். இவனுக்கு மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிடணும்னு சொல்லி சுத்தமா தெரியல. ஆனா இவனுக்கு தோன்ற ஒரு விஷயம் ஜெயிக்கணும் அப்படின்றது பயங்கர ஒரு வெறியாவே இருந்தது. என்ன ஆனாலும் ஜெயிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு கேரக்டர். அதனாலேயே இவனோட ஜூனியர் ஸ்கூல் 3 வருஷமே ஒரு ஈகோ பிடிச்ச கிங்காவே போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஹை ஸ்கூலுக்கு வர்றான். அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கராசுனோ அப்படின்ற ஒரு சூப்பரான டீமை மீட் பண்றான். அங்கேயுமே ஸ்டார்டிங்ல எப்படிதான் சூகவரான ஒரு சூப்பரான செட்டர் இருக்கிறான். பட் அவனையே ஓவர்டேக் பண்ற விதத்துல இவனோட செட்டிங் இருந்ததுனால இவனை தூக்கி மெயின் டீம்ல போடுறாங்க. பட் அங்கேயுமே அந்த ஒரு ஜூனியர் ஸ்கூல்ல இருந்த மாதிரி கொஞ்ச நேரம் அவனுக்கு உள்ள இருக்கிற அந்த ஒரு ஈகோ வெளியே வரதான் செய்யும். அவன் அந்த ஜூனியர் ஸ்கூல்ல ரியலைஸும் பண்ணிருப்பான். நான் இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் கோவமா நடந்துக்கிறதுனால எனக்கு இப்படி சப்ஸ்டியூட்டா மாத்தினாங்க. அதனால அடுத்த வாட்டி நான் போற டீம்ல இந்த மாதிரி மட்டும் இருந்துடவே கூடாதா சாமி அப்படின்ற மாதிரி தான் அவன் நினைப்பான். பட் இருந்தாலும் அதையும் தாண்டி அவனுக்குள்ள இருக்க அந்த ஒரு ஈகோ வரதான் செய்யும். அது ஈகோன்னு சொல்ல முடியாது, ஜெயிக்கிறதுக்கான வெறின்னு சொல்லலாம். நான் வின் பண்ணணும், நான் நல்லா தானே செட் பண்றேன், அப்படி உங்களால அடிச்சு பாயிண்ட் வாங்க முடியல அப்படின்ற ஒரு இது அவனுக்கு இருக்கதான் செய்யும் எப்பவுமே. அது அவன் கராசுனோ டீமுக்குள்ள வந்தப்போ கொஞ்ச நாள் இருக்கதான் செஞ்சது. அடுத்து சூகவராவோட கைடன்ஸ், கோச் யுகாயோட கைடன்ஸ் இதெல்லாம் அவனை கொஞ்சமா மாத்த ஆரம்பிச்சது. நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன் என்னோட டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நினைக்கவே ஆரம்பிச்சான். இப்படியே நல்லபடியா தான் இந்த 0-7 மேட்ச் வரைக்கும் போய்கிட்டு இருந்தது. பட் அந்த ஒரு சம்மர் கேம்ப் ஒன்னு போயிட்டு வருவான் பாத்தீங்களா, அந்த ஜப்பான் கேம்ப், அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிட்டான். இந்த மியா ஆட்சுமோட பேச்சை கேட்டுட்டு நீ ஏதோ ரொம்ப நல்ல பையனாவே இருக்கேடா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் நான் எதுக்கு அப்புறம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் மைண்டுக்குள்ளே ஏதோ யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் அவனுக்குள்ள அந்த ஈகோ பிடிச்ச ஒரு கிங் அந்த ஒரு ஆட்டிடியூட் வெளியே வர ஆரம்பிச்சது டேட்டா கூட நடந்த அந்த ஒரு பிராக்டிஸ் மேட்ச்ல. பட் அதையுமே ஓவர் கம் பண்ற விதத்துல ஹினாட்டா அவனை எப்படியோ ஓவர் கம் பண்ண வச்சிருவான் அந்த ஒரு மொமெண்ட்லயே. அடுத்து ஸ்பிரிங் நேஷனல்ஸ் அங்க போகிறப்ப அவனோட கேம் பிளே நல்ல விதத்துல கன்வே ஆக ஆரம்பிச்சது. ஜூனியர் ஸ்கூல் படிக்கிறப்ப இவனோட கேம் பிளே நல்லா தான் இருந்தது. பட் இவனை ஈகோ பிடிச்சேன்னு சொல்லியே அவனை கம்ப்ளீட்டா ஓச்சு விட்டாங்க. ஜூனியர் ஸ்கூல் அந்த 3 வருஷமே இவன் மேல ஒரு பேடான இம்ப்ரெஷன் மட்டும் தான் இருந்தது. ஆனா இந்த ஸ்பிரிங் நேஷனல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் காகியாமா தான் ஒரு டாப் லெவல் செட்டர். ஃபர்ஸ்ட் இயர்லயே இந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான செட்டரா இருக்கேன் அப்படின்ட்டு நல்ல விதத்துல அது கன்வே ஆக ஆரம்பிச்சது. அடுத்து ஸ்பிரிங் நேஷனல்ஸ் எல்லாம் முடிஞ்சு இந்த டைம் ஜம்ப் நடந்து அந்த மாங்காவோட எண்டிங் வர்றப்ப காகியாமா பெஸ்ட் வேற லெவல் ஜப்பான்லயே ஒரு பெஸ்டான செட்டரா மாறிட்டான். ஈகோ பிடிச்ச கிங்ன்றவெல்லாம் போய்
கிங் ஆஃப் த கோர்ட், ஒரு உண்மையான கிங் ஆஃப் த கோர்ட்டா மாறிட்டான். அது மாறின மொமெண்ட் ஆக்சுவலி அந்த சீசன் 4ல கராசுனா வர்சஸ் டேட்டாக் அந்த ஒரு பிராக்டிஸ் மேட்ச் நடந்திருக்கு இல்லையா, அந்த ஒரு மொமெண்ட்ல இருந்தா அங்க இருந்தது ஒரு கம்ப்ளீட்டா கிங் ஆஃப் த கோர்ட்டா காகியாமா மாறினதுக்கான ஒரு மொமெண்ட். சோ இவ்வளவுதான் காகியாமாவோட ஆரிஜின். ஓவரால் அங்க ஜூனியர் ஸ்கூல் 3 வருஷத்துல ஆரம்பிச்சு இப்ப அந்த டைம் ஜம்புக்கு அப்புறம் ஒரு 22 வயசு வர ரொம்பவே வேற லெவல்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான். ஹினாட்டா எப்படி 0 to ஹீரோ ஆனானோ அதே மாதிரி காகியாமாவுமே ஈகோ பிடிச்ச கிங்ல இருந்து ஒரு உண்மையான கிங் ஆஃப் த கோர்ட்டா மாறி இருக்கான். இதுதான் அவனோட ஆரிஜின். இப்போ காகியாமாவோட ஸ்ட்ரென்த் கிட்ட வருமா, எனக்கு காகியாமா கிட்ட ரொம்ப பிடிச்சது எல்லா விஷயத்தையும் ரொம்பவே ஈஸியா கத்துக்கிடுவான். ஏன்னா அவன் ஒரு நேச்சுரலி டேலண்டட். அதனால அவனுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் அந்த அளவுக்கு கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி பால் பண்ணுமா, எந்த மாதிரி பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே தெரியாதுங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல எல்லாம். ஆனா அது போக போக எல்லார்கிட்டையும் கேட்டு பழகி ஒரு சூப்பராகவே கேரக்டர் குரோத் கொடுத்திருப்பாங்க. அவங்க ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே உள்வாங்கிட்டு அப்படியே அது அடுத்த ஒரு பாயிண்ட்லயே வெளியே கொண்டு வருவான். எனக்கு இந்த மாதிரி வேணாண்டா, பால கொஞ்சம் இந்த மாதிரி மாத்தி போட அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா அடுத்த பாலே சூப்பரா போடுவான். அதான் காகியாமாவே எல்லாருமே ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராடஜின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஹைக்குலே 2 செட்டர்ஸ் தான் ஒரு ப்ராடஜியான செட்டர்ஸ். ஒன்னு நம்ம காகியாமா, இன்னொன்னு மியா ஆட்சுமோ. நீங்க ஒய்காவா சொல்லாதீங்க, ஒய்காவா வந்துட்டு ஹார்ட் ஒர்க்கால வளர்ந்தவன், அதனால ஒய்காவா வந்து தனி ரகம், தலைமை வேற லெவலு. நம்ம காகியாமா மியா ஆட்சுமோ இவங்க 2 பேருமே நேச்சுரலி டேலண்டட். ஒய்காவா பத்தி தனியா ஒரு வீடியோ வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்கும் தனியா ஒரு வீடியோ போடுறேன். அதுல நீங்க ஒய்காவாவோட கேரக்டர் இன்னுமே டீடைலா புரிஞ்சுக்கிடலாம். எனிவேஸ் இப்போதைக்கு காகியாமாவை பத்தி சொல்றப்ப அவனோட ஸ்ட்ரென்த் அதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரென்த். எதனாலும் ஈஸியா கத்துக்கிடுவாங்க. இதை விட ஒரு முக்கியமான ஸ்ட்ரென்த் என்ன வேணும்? அப்புறம் ஏன் ப்ரோ அவன் படிப்புல இப்படி ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க கேட்டீங்க அப்படின்னா அதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஒரு விஷயத்துல அவன் டக்கு டக்குன்னு கத்துக்கிடுவான். லைக் அவனுக்கு ஸ்டடிஸ்ல எதையுமே மனப்பாடம் பண்ண முடியாது. ஆனா இந்த வாலிபால் கோர்ட்டுக்குள்ள இந்த ஹேண்ட் சிக்னல் எந்தெந்த பொசிஷனுக்கு எங்க அடிக்க வரணும்னு சொல்லிட்டு ஹேண்ட் சிக்னல்ஸ் காட்டுவாங்க தெரியுமா, அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பதில சொல்லுவான். அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான ஆளு. இத்தனைக்கு அதை மனப்பாடம் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டான், கொஞ்ச நேரத்துல மனப்பாடம் பண்ணிடுவான். இதுதான் காகியாமாவோட ஸ்கில் ஆக்சுவலா. சோ காகியாமாவோட ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரென்த் ஈஸியா கத்துக்கிடக்கூடிய ஒரு தரம் இருக்கிறது தான் அவன் கிட்ட. அப்புறம் இன்னொன்னு ஹி இஸ் அன்பிரெடிக்டபிள். எப்ப என்ன பண்ணுவான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. திடீர்னு 5 பேரை சிக்னலைஸ்ட் அட்டாக்கு கூப்பிட்டு தூக்கி டிராப் வச்சுட்டு போவான். இல்லன்னா இந்த அட்டாக்கரால இப்பெல்லாம் அடிக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க டைம்ல அந்த அட்டாக்கரை இப்படி அடிக்கவும் வைப்பேன்டா அப்படின்னு நம்ம கிட்ட காட்டுவான். டனாகாவை காட்டுவான் பாத்தீங்களா, வேற லெவல் அதெல்லாம். அப்புறம் ஹினாட்டா அந்த நெக்கமோ கூட மேட்ச் நடக்கிறப்ப டவுன் ஆயிருக்கான்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நான் ஹினாட்டாக்கு ஒரு வழியை கிரியேட் பண்ணி தரணும், அதுதான் ஒரு செட்டருக்கான வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டாக்கு ஏத்த மாதிரி அப்பயும் அட்ஜஸ்ட் ஆகுவான். சோ இப்படி அவன் எப்ப என்ன பண்ணுவான்னு சொல்லி தெரியவே தெரியாது. ஆனா அவனோட டீம் பிளேயர்ஸ்க்கு எது நல்லதோ அதை பக்காவா பார்த்து பண்ணுவான். யாருமே எதிர்பார்க்காத டைம்ல மேட்ச்க்குள்ள நிறைய சர்ப்ரைஸ் மொமெண்ட்டையும் கொடுக்கிற ஒரு கேரக்டர் தான் நம்ம காகியாமா. அதனால ஹி இஸ் அன்பிரெடிக்டபிள் அண்ட் ஆல்சோ ஒரு மாஸ்டர் மைண்ட் கூட நீங்க சொல்லிக்கிடலாம். அன்பிரெடிக்டபிள் மாஸ்டர் மைண்ட் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் வாலிபால்குள்ள ஒண்ணுதான். ஓவராலா பாக்குறப்ப இதை விட ஒரு அதிகமான ஸ்ட்ரென்த் சொல்லிட்டு ஒரு கேரக்டருக்கு தேவையே கிடையாது. அடுத்ததா வீக்னஸ்னு பாக்குறப்ப காகியாமாவோட ஈகோ தான். பட் இப்ப அதுவுமே கிடையாது. சோ இப்போதைக்கு காகியாமா வீக்னஸே இல்லாத ஒரு கேரக்டர் தான், செம ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். பட் இப்ப மட்டும் தப்பி தவிர அந்த ஈகோ பிடிச்ச கிங் வெளியே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் சோலி முடிச்சு. அவன் டீம் பிளேயர்ஸாலே அவன் கூட இருக்க முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டம். அதை அவன் ஜூனியர் ஸ்கூல்ல இருக்கிறப்ப கூட சரி ஏதோ ஒரு சின்ன பையனா இருக்கும் போதே பையன் அந்த கத்துறான் அப்படின்னா, இப்போ இந்த 22 வயசு இந்த டைம் ஸ்கிப் அப்புறம் நீங்க ஹைக்கு மாங்காவை பாருங்களேன், அதுல மட்டும் இவன் இப்படி மாறிட்டான்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா எவனாலையும் பொறுத்துக்கவே முடியாது. நல்ல வேலை காகியாமா எப்படியோ கராசுனோ டீம் சேர்ந்தது ரொம்பவே ஒரு பிளஸிங்னு சொல்லி ஆகணும். அந்த டீம்ல சேர்ந்ததுனாலதான் அவன் இந்த அளவுக்கு மாறிட்டான். இல்லாம இருந்து ஒருவேளை இப்பயுமே அவன் அதே மாதிரி இருந்திருந்தா இது ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் இருந்திருக்கும். காகியாமாவை நல்ல விதத்துல ப்ரொஜெக்டே பண்ணிருக்க முடியாது. பட் இப்போதைக்கு அந்த ஒரு வீக்னஸையுமே அவன் ஓவர் கம் பண்ணி வெளியே வந்துட்டான். பட் இருந்தாலுமே ஹைக்கியோட ஸ்டார்டிங்ல இது ஒரு வீக்னஸ் இருந்தது இல்லையா, அதனால நான் இதை ஒரு வீக்னஸா சொல்றேன். மற்றபடி இவங்கிட்ட பெருசா வீக்னஸ் எல்லாம் சொல்லி எதுவுமே கிடையாது. ஓவராலா பாக்குறப்ப சூப்பரான ஒரு ஆரிஜின் ஸ்டோரி கொண்ட ஒரு கேரக்டர். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டை கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு காகியாமாவை எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத ஒரு ரெட் கலர் ஹார்ட் போட்டு கமெண்ட்ல காட்டுங்க. அப்படியே அடுத்து ஒய்காவாவை பத்தி பேசலாமா வேணாமன்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.